நேற்று தினம் பரப்புரைக்காக வந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய கூட்டத்தில் ஏறக்குறைய பரப்புரை நடத்துகின்ற பொழுது நெரிசலில் சிக்கி ஏறக்குறைய 39 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியது. இந்த சம்பவம் எந்த காரணத்தை கொண்டும் நடந்திருக்கக்கூடாது. இதை கேள்விப்பட்டவுடன் என்ன காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்தேறியது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதேபோல அந்த நிகழ்விலே சிக்கி காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்திப்பதற்காகவும் அதேபோல உயிரிழந்தவருடைய குடும்பங்களை சந்தித்து ஆதரவு கூறுவதற்காகவும் இன்று நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம். இப்பொழுது நான் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தினுடைய அந்த இடத்திலிருந்து தான் பத்திரிகையாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது விஜய் ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமானவர். அண்மையில் தான் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார். 3வது நிகழ்ச்சியாக அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக திரைப்பட நடிகர்கள் என்று சொன்னாலே எல்லா மக்களும் ஆர்வத்துடன் பார்க்க வருவார்கள். எனவே அவர்களை போன்றவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் விசாலமானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்வையிட்ட இடத்தை பொறுத்த மட்டிலும் இது எந்த விதத்திலேயும் ஒரு சாதாரணமான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட தகுதியற்ற இடம் இந்த இடம். ஆனால் எப்படி இது காவல்துறை இந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கரூரில் எவ்வளவோ மிக விசாலமான இடங்கள் இருக்கின்ற பொழுது நகரனுடைய மையப்பகுதியிலிருந்து 3-4 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு புறநகர் பகுதியில் வேலுசாமிபுரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒதுக்கி இருப்பதே இது ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான பார்வையுடனும் அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதிலேயும் 2 விதமான போக்குகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும், அவருடைய கூட்டம் சிறப்பான முறையிலே நடந்திடக்கூடாது என்ற தீய நோக்கத்துடனேயே இந்த இடத்தை கொடுத்திருப்பதாக அது திணித்திருப்பதாக தெரிகிறது. மேலும் அவர் அவருடைய வாகனம் கிழக்கிலே இருந்து மேற்கு நோக்கி போகிறது. அப்படி என்று சொன்னால் அவருக்கு இடதுபுறமாகத்தான் அந்த வாகனம் சென்றிருக்க வேண்டும். எதற்காக காவல்துறை வலதுபுறமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது? 2வது, அவர் அந்த நுழைவாயிலேயே அவர் பேசியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்துவிட்டு இந்த இடத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவரை கட்டாயத்தைப்பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி கொண்டு வந்ததுதான் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 2வது, இங்கே கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள், லத்தி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அடுத்து அந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவுல 7:45 மணி 8 மணிக்கு மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும். அது ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு கெட்ட பேரை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும். திமுகவுக்கு மாற்றாக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்துவிடக்கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒழிய, அது மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒழிய இது உண்மை நிலைமைகள் வருது. ஏன்னா இது தொடர்ந்து திமுக ஆட்சியில் அது
எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து 1999 மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்காக வந்து சாதாரண மத்தியானம் 2:30 மணிக்கு கொடுத்துக்கின்ற வெயில்ல ஆண்களும் பெண்களும் போனோம். அதை அப்படியே அடிச்சு லத்திச்சார்ஜ் பண்ணி ஆத்துக்குள்ள கொண்டு 17 பேர் கொண்டாங்க. இப்போ அதே போல 8 மணிக்கு மின்சாரத்தை கட் செஞ்சுட்டு இருட்டுக்குள்ள அத்தனை பேர்த்தையும் கும்பலா தள்ளி விட்டு இது வந்து 39 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு தான் சொல்லணும். இது வந்து நான் வந்து 39 பேர் வந்து இது மரணம் என்று சொல்ல 39 பேர் கொலைதான் செய்யப்பட்டிருக்காரு தான் நாங்கள் வந்து குற்றம் சுமத்த விரும்புகிறேன். அதனால வந்து இதுக்கு வந்து இந்த அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். காவல்துறையை வந்து அரசியலாக்கிட்டாங்க. அவர்கள் வந்து கரை கட்டாத திமுக காரர்களாக செயல்படணும். அது கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பியில இருந்து டிஜிபி வரையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் தள்ளுகிறாங்க. மத்திய அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்காது, அமைதியாக நடக்காது. ஆனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன். 39 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு நேரடியாக குற்றம் சாட்டுங்க. அந்த கொலைக்கான காரணம் யாருன்னு சார் சொல்றீங்க? அதாங்க நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணாங்க? மின்சாரம் கட் பண்ணுது. 2வது ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் அவர். அச்சா, அவரை பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க மேல ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ வருவாங்கிற போது அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து விசாலமான இடத்த கொடுக்கணும். விசாலமான கொடுத்தோன்னா அவங்க பாட்டில் வந்து அந்த இடத்த நடத்திட்டு போயிடுவாங்க. நெருக்கமடியான இடத்த ஏன் கொடுக்குறீங்க நீங்க? அப்ப திட்டமிட்டு வந்து ஒரு அந்த குறுகலான இடத்துல கொடுத்து கூட்டத்தை கூட வச்சு எப்படியாவது ஒரு அசம்பாவித நடக்கட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும் இல்ல? காவல்துறை திமுக காரர்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்களா? அதுதான் ஐஏஎஸ் படிச்சீங்களா நீங்க? அதுக்குதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் வந்து 18 லட்சம் பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோமா? தமிழ்நாட்டு மக்களுடைய 7 கோடி பேருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல? அப்ப இந்த அரசு தானே ஏன் நீங்க வந்து ஒரு இடத்துல 10,000 பேர் போலீஸ் போட்டிருக்கணும்ல? அவ்வளவு பெரிய நடிகர் வராருல்ல? அப்ப நீங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? அப்ப இது எப்படி வந்து விபத்து நாங்க எப்படி இருக்கிறது? இது திட்டமிட்டு வந்து ரகசியமாக திட்டமிட்டு வந்து இது கொலைன்னு தான் நாங்க பார்க்க வேண்டியது. வேற எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? இது கொலையா இல்லையா என்னங்கிறதெல்லாம் வந்து சுதந்திரமான இண்டிபெண்டா ஒரு விசாரணை நடந்தா தான் வந்து இதெல்லாம் உண்மை நிலைமைகள் வெளியே வரும். இல்லைன்னா மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணணும்? எதுக்காக ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கணும் வருகின்ற பொழுது அப்ப 7 மணி 7:30 மணி வரையிலும் நீங்க மின்சாரம் இருக்கும். அவர் வந்த உடனே மின்சாரம் கட் ஆகுமா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்து தலைவர்களும் நீங்க பண்ணுவீங்களா இல்லையா? தேர்தல் வர நீங்க எல்லாமே எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அதனால இது வந்து நீங்க அப்படித்தான் இந்த விபத்து எல்லாம் கொண்டு போக கூடாது. இது 39 பேருடைய மரணம், இது கொலைதான். அப்படித்தான் அந்த வழக்கை கொண்டு போகணும். அதன் மூலமா தான் வந்து உண்மையான விசாரணையை உண்மையான உண்மை தன்மை வெளியே வருங்க. 39 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க உள்பட பல்வேறு தலைவர்களும் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. பட் விஜய் பார்க்க வந்து தான் இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. அவர் வரலங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு சார். இல்லை, அதை வந்து எதை வேணாலும் சொல்லலாங்க. அச்சா, அவர் வந்து இப்பொழுதுதான் வந்து திரைப்படத்துல இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. 39 பேர் இறந்துட்டாங்கிற அந்த பதட்டம் இருக்கலாம். அல்லது வந்து இது மீண்டும் ஏதாவது வந்து இது இன்னும் மீண்டும் அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடியதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அசந்தம் இன்னும் கூடுதலாக ஏதாவது உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக கூட அவர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போயிருக்கலாம். மற்றபடி அதுக்காக வந்து தன்னுடைய கட்சிக்காரர் தன்னை பார்க்க வந்தவங்க 39 இறந்த பிறகு யாரும் மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க. அவர் இன்னும் கூடுதலாக இன்னொரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையுடைய அடிப்படையில் தான் அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடியா இதை வந்து உதாசீனப்படுத்தி அப்படி பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு சார். அதை பத்தி என்ன அரசு எடுத்தாங்க? என்னத்துக்கு அரசு அப்படி என்ன திமுக மேல இவங்க மேல பற்று? இறந்தவங்க வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட பம்பு. ஏன் இங்க இருக்கிறவங்க 5வது நிமிஷம் எப்படி வர முடியும்? இல்ல காத்துட்டு இருந்தாங்களா? எல்லாமே தயாரா நிலையில் தண்ணி பாட்டிலோடையும் இதெல்லாம் தயாரா இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள தயாரா இருந்தாங்களா? நடக்கட்டும், நம்ம கரெக்டா எல்லாமே திட்டமிட்டு எப்படி போயிட்டு இருக்கு காத்துட்டு இருந்தாங்களா? என்னது என்ன விளையாட்டு? என்னது என்ன கேலி கூத்து? தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா? கரெக்டா மரியாதையை ஒழுங்கா இருந்துக்கணும் ஆச்சா. திமுக நிரந்தரமான ஆட்சி கட்டில் வந்து அப்படிங்கறத நடக்காது. தமிழ்நாட்டுல 2026 வேறு விதமா இருக்கும் ஆச்சா. அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு அமைதியா நடக்கும்? போலீஸ் வச்சு இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே பண்ணிட முடியுமா? மக்கள் கிடந்திருந்தா என்ன ஆகிறது? அது ஒழுங்கா நடத்தக்கூட திமுக. ஓகே, தேங்க்யூ சார். ஒரு பேட்டி கொடுக்கற கூட பயமா இருக்குது எங்களுக்குலாம். கூட்டத்திலேயே ஆள் இருப்பானுங்க.
அவங்க போய் எழுந்து வந்துருக்காங்க, நீங்கள் போங்க.